நமஸ்தே. பேப்பர் 1 பேப்பர் 2 தான் எப்படி எழுதுறதுன்னு எழுதி காட்டுறேன். இம்பார்ட்டன் எப்படி படிக்கலாம், ஃபுல் மார்க்ஸ் எப்படி வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மதியமாக நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெண்ணு ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு என் கூட எழுதவும் ஆரம்பிங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே எழுதுனீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஸ்டக் ஆகுது, மறக்குது அப்படின்றது தெரிய வரும். அது இல்லாமல் எழுதும்போது தான் உங்களுக்கு கை வலிக்குதா அப்படின்றது தெரியும். ஏன்னா இது வரைக்கும் அவ்வளோ எழுதிருக்க மாட்டீங்க. உங்கள் ஏஜுக்கு பெரியவங்களா இருந்தால் ஓகே, சின்ன பசங்களுக்கு எழுத முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என் கூட உட்காந்து எழுத ஆரம்பிங்க. ஒரு பெண்ணு பேப்பர் எடுத்துகிட்டு என் உட்காருங்க. மதியமாக கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள். இப்படி தான் ஃபஸ்ட்டு காலம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நேமு, ரோல் நம்பர், டேட்டு, என்ன மீடியம் சொல்லிட்டு எல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஃபில் பண்ணிடுங்க. அந்த பேப்பரில் கொடுத்துருப்பாங்க, புக்லெட் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ப்ராப்பராக அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இது ஃபஸ்ட் பேப்பர் இன்றைக்கி பார்க்கணும். செகண்ட் பேப்பர் நாளைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட் பேப்பர் பாருங்கள். கின்ஹிந்த ஏக்கு பத்தியம்ஸ்கா பவர் 3K அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை 3 கேட்டிருக்காங்க. நீங்கள் படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் படிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே இதுலேருந்து ஒன்று வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? எனி 1 எழுதினா போதும். நான் ஃபஸ்ட் 1 எழுதுறேன். सेकेंड रोम लेटर किन हिंद 5 प्रश्नों के उत्तर लिखिए. क्वेश्चन आंसर, पोएम क्वेश्चन आंसर, फर्स्ट लेसन, थर्ड लेसन, फोर्थ लेसन, फिफ्थ लेसन. இந்த லெசன்ல இருந்து படிச்சிட்டானே போதும். உங்களுக்கு 15 क्वेश्चंस இருக்கு. அது படிச்சிட்டீங்கன்னா இந்த 5 क्वेश्चन உங்களால எழுத முடியும். முதல்ல என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन எழுத போறீங்கன்னு மார்க் பண்ணி வச்சிட்டு அந்த क्वेश्चंस எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு 5 क्वेश्चन எழுதினா போதும். டோட்டலா 8 கொடுத்திருக்காங்க. நீங்க 5 எழுதினா போதும்.
தேர்ட் ரோம் லெட்டரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கவிதாக்கா சாராங்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சாராங்ஸ் வந்து 3rd, 4th, 5th படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதில் இந்திரதனுஷ் எழுதுறேன். சாராங்ஸ் வந்து 3rd lesson, 4th lesson, 5th lessonலேருந்து படிச்சிட்டிங்கன்னா எனி ஒன் வந்துடும், நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். நான் இதில் இந்திரதனுஷ் எழுதுறேன். நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பரில் மெமரி போயிமே கண்டெஸ்ட் ரூப் ஜியோம் ஏத்தியோம் கிளிக்கி எழுதுறியா டோ எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 2 எழுதுனா போதும். இதில் இருக்கிற மொத்தம் 6 இருக்குது டோட்டலாக. அதில் 5 எழுதி படிச்சுக்கோங்க, எனி 2 வந்துடும் உங்களுக்கு. 5மே படிங்க, அப்போ தான் வந்து 2வும் எழுத முடியும். 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். கஸ்தூரி குண்டல் எழுதுகிறேன். ஃபிஃப்த் ரோம் லெட்டர் மீனிங்ஸ் 1 to 5 லெசன்ஸ் ஒருத்தர் படிச்சுக்கோங்க. ஏன்னா 5மே ஒன்றா கேட்பாங்க. 5 எழுதணும். ஸோ ஈச் லெசன் 1 கொடுப்பாங்க. ஸோ 5 லெசன்ஸ்க்கு படிச்சுக்கோங்க. இதில் மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 5 எழுதுனா போதும்.
6th ரோம் லெட்டர் விலோ பிஷப் लिखिए ஆப்போசிட்ஸ். இதில் 5 எழுதணும். நீங்கள் 1 to 5 லெசன்ஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த 10ல் 25 வந்துடும் உங்களுக்கு. அதில் என்னென்ன எழுத போகிறீங்கன்றதை மார்க் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எழுதிடுங்க. அப்புறம் ஆன்சர் எழுதுங்க. இதெல்லாம் தப்பு இல்லாமல் கரெக்டாக நம்பர் மாறி எழுதிட போகிறீங்க. மாற்றி எழுதிட்டா தப்பாயிரும். எதுக்கு எதுவோ அதோட நம்பருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எழுதுங்க. கரெக்டாக எழுதியும் நம்பர் தப்பாயிருச்சுன்னா அப்புறம் மார்க் வராது இல்லையா? அதனால் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்றதை நான் நல்லா சொல்கிறேன். அந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ரோம் லெட்டர் போடுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 7th ஒன் வந்து மேட்ச். 1 to 7 லெசன்ஸ்லேருந்து மேட்ச் கேட்பாங்க. 7 லெசன் ஒரு வாட்டி க்ளோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ஆன்சரை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். சரி, ஆன்சர் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, எடுத்து எழுதுங்க. கொஸ்டின் எழுதிடுங்க. அப்புறம் ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன் 8th ரோம் லெட்டரில் வாக்கியம் में प्रयोग कीजिए அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் சென்டென்ஸ் மேக்கிங் 1 to 6 லெசன்ஸில் இருக்க சென்டென்ஸ் மேக்கிங் படிச்சுக்கோங்க. ஏன்னா 5 எழுதணும். ஸோ அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 10 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 6 லெசன்ஸில் இருக்கிற என்ன பண்ணணும், சென்டென்ஸ் மேக்கிங்கும் படிச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 எழுதிடலாம். சென்டென்ஸ் மேக்கிங் ஈஸியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே படிச்சிருங்க. 9th ரோம் லெட்டர் ஒருவேளை என்னால் படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 10 படிச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் பேப்பர் காட்டுறேன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதையாவது தரவாக படிச்சிட்டிங்கனாவே ஓரளவுக்கு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அடுத்தது இது நீங்கள் எழுதி முடிச்சிங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு தரேன். சரிங்களா? அந்த மாதிரி 2 கொஸ்டின் பேப்பர் படிச்சிட்டிங்கனாவே அந்த நீங்கள் எக்ஸாமில் மேனேஜ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு கரெக்டாக படிக்கணும் அப்படின்னா 6 லெசன் படிச்சுக்கோங்க. நைன்த் ரோம் லெட்டர் பாருங்கள், ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. அதில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்ம அதில் என்ன பண்ணணும், கொஸ்டினை நீங்களே வந்து படித்து மார்க் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே பார்த்து எழுத வேண்டியதான். இதுக்கு 6 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். எல்லாருமே இந்த மார்க் வாங்கலாம் ஃபுல்லாகவே. ஸோ அதனால் மார்க் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து அந்த மார்க்கை வாங்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? 7 லெசன்ஸ்லேயும் இருக்கும். ஒரு வாட்டி இதை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 லெசன்ஸ் தான் இருக்கிறது. ஒரு வாட்டி மார்க் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம் ஈஸியாக நீங்கள் எழுதிட முடியும். அடுத்தது டென்த் ரோம் லெட்டர் கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 லெசன் படிச்சுக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன் படிச்சிட்டிங்க அப்படின்னா 2 கொஸ்டின் எழுதிடலாம். நான் இப்போ தக்ஷன் பாரதி எழுதுறேன். ஃபஸ்ட் 2 கொஸ்டின் எழுதிடுறேன். பாரதி பச்சை பண்ணு, தக்ஷன் பாரதி நான் எழுத போகிறேன். நீங்கள் 4 லெசன்ஸோட கொஸ்டின் ஆன்சர் படிச்சுக்கோங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டினாவது படிச்சுக்கோங்க. சரியா?
நெக்ஸ்ட் 11th ரோம் லெட்டரில் இருக்கிறது சாராங்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 or 4 லெசன் படிச்சிட்டிங்க அப்படின்னா எனி ஒன் வந்துடும். சரிங்களா? அப்துல் கலாம் இல்லைனா நீங்கள் தக்ஷன் பாரத் இல்லை பாரதி இல்லை எனி ஒன் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக படிச்சுட்டு போனோம்னா 1 to 4 லெசன்ஸில் படிச்சிடணும். சாராங்ஸ் படிச்சிட்டிங்கன்னா எனி ஒன் வந்துடும். நான் இதில் அப்துல் கலாம் எழுதுகிறேன்.
12th ரோ மீட்டர் பாருங்கள். 15 கொஷின் ஆன்சர் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு 8 கேட்பாங்க. இதில் மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ்னு இருக்கும். அதை கூட நல்லா தரவு பண்ணிட்டு போனீங்கன்னா அதுலேருந்து வரும். வர்ண லிப்பிலாம் இருக்கலாம், இதெல்லாம் வந்து சென்டென்ஸாக படிக்கணும். ஆனால் 3rd கொஷின் பாருங்கள், அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு நம்பர் போட்டாலே போதும். அது கொஷின் பெருசு, பட் ஆன்சர் வந்து 22 தான். கித்தினி பாஷானா 22 பாஷா அப்படின்னு ஈஸியாக கொஷின் ஆன்சர் இருக்கும். அதை ஈஸியாக இருக்கிறத முதல்ல மார்க் பண்ணி வச்சுட்டு அதை எழுத பாருங்கள். சென்டென்ஸ் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கிறத முதல்ல படிக்கிறதுக்கே வந்து திங்க் பண்ணி படிங்க. எப்படி ஈஸியாக இருக்குது கொஷின் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு அதை செலக்ட் பண்ணி அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறமா சென்டென்ஸாக இருக்கிறத படிங்க. சரியா? இதில் இருக்க 5 கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆன்சர் வந்து வெறும் 22 போட்டால் போதும். மீதி எல்லாமே அப்படியே பார்த்து எழுத வேண்டியதான். எத்தனை பாஷை இருக்குன்னு கேட்குறாங்க, 22 பாஷை அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ஒவ்வொரு கொஷினும் ஈஸியாக இருக்கும். படிச்சுட்டு ஈஸியான கொஷினை எழுதுங்க. இல்லை எனக்கு வர்ணம் தான் தெரியும், லிப்பி தான் தெரியும்னா அதில் கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை போடுறேன். பேப்பர் 2 தேவைப்படும், ஓகே எனக்கு வேணும், இது மாதிரியே நீங்கள் எழுதி போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு பேப்பர் 2 சீக்கிரமாகவே போடுறேன். வேண்டாம்னு சொல்லுங்கள். ஓகேவா? நமஸ்தே. இந்த வீடியோவில் பேப்பர் 2 தான் பார்க்க போகிறோம். பேப்பர் 2ல் ஃபுல் மார்க்ஸ் வந்து நீங்கள் வாங்குறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி பேப்பர் 1 பார்த்தாச்சு, எழுதி காமிச்சிருப்பேன். இன்றைக்கி பேப்பர் 2 வந்து எழுதி காட்டுறேன். உங்களுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸாமில் போய் எழுத போகிறீங்க. ஸோ இப்போ என்னென்ன மிஸ்டேக் ஆகுது, என்ன இடத்துல லேக் ஆகுது, எப்படி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? தேவைப்படுறவங்க ஃபுல்லாகவே பாருங்கள். மதியமாக எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காவது எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, என் கூட சேர்ந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கிம்ஹிந்து தோ பிரசனம் का उत्तर लिखिए எழுத சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 क्वेश्चन ஆன்சர் எழுதணும். இதுல இருந்து ஸ்டோரியில இருந்து ஃபர்ஸ்ட் 3 ஸ்டோரி படிச்சிட்டீங்க அப்படின்னா எனி 2 எழுதிடலாம். இப்ராஹிம் லெசன்ல இருந்து எழுதுறேன் இந்த क्वेश्चन.
செகண்ட் क्वेश्चन भगीरथ के तपस्येलेருந்து எழுதுறேன். भगवान शंकर को भगीरथ से क्या मांगा? இந்த क्वेश्चन செகண்ட் क्वेश्चन எழுதுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸோட क्वेश्चन ஆன்சர் படிச்சிட்டீங்கன்னா எனி 2 எழுதிடலாம். எனி 2 வந்துரும். சரிங்களா? செகண்ட் ரோம் லெட்டர் எஸ்ஏ ஃபர்ஸ்ட் 3 எஸ்ஏவை படிச்சிட்டீங்கன்னா எனி 1 வந்துரும். இதுல பகீரத் की तपस्या கேட்டிருக்காங்க. அதான் எனக்கு எழுதுறோம்.
தேர்ட் ரோம் லெட்டர் கொஷின் ஆன்சர் தான் கேட்குறாங்க. இது வந்து விஸ்வாமித்ர எக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 லெசன் இருக்குது. அது 5 லெசன் இம்பார்ட்டன்ட். 5 லெசன்ஸில் இருக்கிற கொஷின் ஆன்சர் மட்டும் படிச்சிட்டிங்க அப்படின்னா எனி 2 கேட்பாங்க. எனி 2 எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் 5 லெசனும் ஈஸியாக தான் இருக்கும். 1 மார்க் தான் ரொம்ப கொஷின்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸோட கொஷின் ஆன்சர் படிக்கணும். ஏன்னா வந்து ஆப்ஷன் ரொம்ப கம்மி, அதனால 5 லெசன்ஸும் படிக்கணும். எஸ்ஏவை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ்ஏ வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த 4மே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. எனி 1 உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எஸ்ஏ எழுதிடலாம். சரியா? இப்போ 4th ரோம் லெட்டரில் விஸ்வாமித்ர எக் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ரோம் லெட்டரில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கேட்டிருக்காங்க. லிங்க் பதிலியே கேட்டிருக்காங்க. ஒரு லிங்க் பதிலி அப்படின்னா ஆண்பால் பெண்பால் சொல்கிறாங்க, அதுதான் லிங்க் பதிலியே. லிங்க் பதிலியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது எழுத போறீங்கன்றது எழுதிட்டு அப்புறமா நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க. 4 எழுதினா போதும். இது ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீலிங் புல்லிங், அதை தான் வந்து லிங்க் பதிலியே. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க இது லிங்க் பதிலியே வச்சன் பதிலியெல்லாம் படிச்சுட்டு அப்புறமா எழுதுங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வருது வச்சன் பதிலியே வருது. 6th ஒன்று வச்சன் பதிலியே அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல் தான் வந்து வச்சன் பதிலியேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வச்சன் பதிலி அப்படின்றது. இதுவும் நடத்திருக்கேன். தேவைப்படுறவங்க மதியமாக பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். செவன்த் ரோம் லெட்டரில் இருக்கிறது அங்கும், அதான் நம்பர்ஸை எழுதணும். சென்டென்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. 1 to 100 வரையும் வந்து நம்ம படித்தாதான் இதில் வந்து இருக்கிற 4மே நம்மளால் எழுத முடியும். 1 to 100 எப்படி ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதை பாருங்கள். 1 to 100 அந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களால் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஈஸியாகவும் சாங்ஸ் வச்சு நான் வந்து போட்டுருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இப்போ எழுதினீங்கன்னா உங்களால் நீங்கள் படிக்கணும்னு அவசியமே இருக்காது. அந்தளவுக்கு இருக்கணும். ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணிடலாம். சரியா? வாட்சிய பதிலியே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இதுவும் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுலேருந்து தான் கேட்பாங்க. ஒரு சில கண்டிஷன்ஸ் தான். இதுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு படிங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜா வந்து சேர்த்துக்கணும், அவ்வளோதான். நே வந்து அதை கட் பண்ணிட்டு எழுதணும். சேர்க்கணும், அவ்வளோதான். இங்கே நேர் இருந்தால் அங்கே நே இருக்கக்கூடாது, அங்கே சேர்னா இங்கே சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஜானா சேர்த்து எழுதணும், இல்லைனா சேர்க்காம எழுதணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கிராமர் படி பார்க்கணும்னா நம்ம அது கிராமர் படி பண்ணணும்னா இப்போ அதுக்கு டைம் இல்லை. நம்ம வந்து வாட்ச் எடுத்து மீனிங் மட்டும் அது என்ன வருது அப்படின்னு மட்டும் பற்றி பார்த்துக்கலாம். தேவைப்படுறவங்க வாட்ச் பதிலேயே நடத்திருக்கேன். வேணா கிராமர் படி வேணா போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். வாட்சிய ஜோடியான்றது சேர்த்து எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு சென்டென்ஸை சேர்த்து எழுதுறது. சேர்த்து எழுதுறதுக்கும் வந்து வீடியோ இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு 4 மார்க் தானே, இதுக்காக எதுக்கு நம்ம மெனக்கணும், விட்டுலாம் சாய்ஸில் விட்டுலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. 4 நாளாக அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிட்டே பண்ணீங்கன்னா எத்தனை மார்க் விட்டுருவீங்க அப்படின்றத பாருங்கள். ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஒரே நிமிஷத்தில் படிச்சிடலாம். நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் இதுக்காக ஒதுக்குனா போதும். இந்த 4 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். நீங்கள் எஸ்ஏ 10 மார்க்குக்காக நிறைய படிக்கிறதுக்கு இதெல்லாம் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். இதெல்லாம் அடுத்தது வாட்சிய ஜோடியில் 2 எழுதணும். இது ஆப்ஷன் கிடையாது, அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே எழுதணும்.
शुद्ध रूप 10th ஒன்று शुद्ध रूप ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்றுமே இல்லை, அது கிராமர் படி இருக்கான்றதை பார்த்து செக் பண்ணி கிராமர் படி எழுதணும். எகு கிதாப் ஹே, எகு ஏ கிதாப் ஹே அப்படின்றது ஹே முடிக்கணும் இல்லையா, வர்பு அதுதான் எழுதுறாங்க. கே வர இடத்துலலாம் வந்து உங்களுக்கு சே வரும், அவ்வளோதான். கேக்கு பதிலாக சே போடணும். இது எல்லாமே அப்படி தான். இதில் ஒரு 10 என்னவோ இருக்குது, அதை வந்து படிச்சுக்கோங்க. அதை மட்டும் படிச்சிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து என்ன வந்துடும், शुद्ध रूप ஈஸியாக வந்து 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் 11th ரோம் லெட்டரில் வரது கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி நடத்திருக்கேன், டிவிஷன் கிளாஸ்லேயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 7 படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து கலம் கி துக்கான் கேட்டிருக்காங்க. நீங்கள் தான் எழுதணும், எந்த ஒரு இன்ட்டும் இருக்காது, அங்கே இது மட்டும் தான் இருக்கும். நீங்கள் தான் வந்து துக்கான்தார் லடுக்கான்னு சொல்லிட்டு எத்தனை இருக்கோ அத்தனை சென்டென்ஸும் நீங்கள் தான் எழுதணும். அங்கே இருக்காது, கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது வெறும் எடிங் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் தான் எழுந்து ஃப்ரேம் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும், கான்வர்சேஷன் நீங்கள் தான் வந்து உருவாக்கணும். ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக தான் இருக்கும். ரிவிஷன் கிளாஸில் ஃபஸ்ட் டேவே இது தான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ரிவிஷன் ஹிந்தி மத்தியமாக ரிவிஷன் கிளாஸ் பாருங்கள், அதில் இருக்குது பாருங்கள், தேவைப்படுறவங்க படிங்க. நெக்ஸ்ட் வரது லெட்டர் ரைட்டிங்கு. லெட்டர் ரைட்டிங் வரும். லெட்டர் ரைட்டிங் ஈஸியாக தான் இருக்கும், அதை எழுதிருங்க. கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் அந்த லெட்டர் எழுதுங்க. அது இல்லாமல் புக்கில் என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அது மோஸ்ட்லி அதை டைப் பண்ணுங்கள். நீங்களே ஓனாக டைப் பண்ணி மிஸ்டேக் ஆகிடும். நேம் கரெக்டாக தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா தப்பு தப்பாக எழுதாதீங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை புக்கில் இருக்கிறத அப்படி கூட எழுதுங்க. எங்கே எப்படி எழுதணும், லெட்டர் மட்டும் கமா போட்ட இடத்துல கமா போடணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கிற இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் எழுதணும். மிஸ்டேக் ஆச்சுன்னா எல்லாமே வந்து மார்க், அதுக்கு 2 மார்க்கு குறையும். நெக்ஸ்ட் வர்றது உங்களுக்கு நிபந்தனை எஸ்ஏ எழுதணும். நிபந்த இதில் காய் கொடுத்துருக்காங்க, நான் காய் எழுதுறேன். எஸ்ஏவும் ரிவிஷன் கிளாஸில் உங்களுக்கு நடத்திருக்கேன், தேவைப்படுறவங்க ரிவிஷன் கிளாஸில் செக் பண்ணி படிங்க.
நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸியானது ட்ரான்ஸ்லேஷன் 14th ரோம் லெட்டர் தமிழ் ஆர் இங்கிலீஷில் எழுதணும். நான் தமிழில் எழுதுறேன். கோகனட் டீயை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி தான் அப்படின்னும் போது நீங்கள் ஓனா கூட அங்கே போய் எழுதிடுவீங்க. அது ஒரு வாட்டி கேட்டுட்டு மட்டும் போங்க, ஈஸியாக வந்து உங்களால் அங்கே எழுதிட முடியும். சுத்தமாக எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு அது ஒரு வாட்டி கேட்டுட்டு போனீங்கன்னா கூட அதை வச்சு நீங்கள் ஓனா சென்டென்ஸ் மேக் பண்ணிடுவீங்க. சரியா? எதுவுமே தரலனா கஷ்டமாக இருக்கும். இது ட்ரான்ஸ்லேஷன், அது கிராமர் படி சொல்லி கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள். தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அடுத்தது ஹிந்தி மீம் அனுமதி कीजिए. அங்கே தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். இதுக்கு டோட்டலாக 10 மார்க்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் எழுதலாம். 10 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். இதுக்கும் வீடியோ இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து படிங்க. பேப்பர் 2 அவ்வளோதான். 100 மார்க்ஸ்க்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். கிராமர் பார்ட்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது கொடுத்துருக்கதே ஒரு 10-15 இதுதான் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் கஷ்டமாக இருக்கும்னு விட்டு போகிறீங்க. கிராமர் இதெல்லாம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். கிராமர், ட்ரான்ஸ்லேஷன் இதெல்லாம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1 பார்க்காதவங்க பேப்பர் 1 செக் பண்ணி பாருங்கள். பேப்பர் 1 ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க. தேவைப்படுறவங்க பாருங்கள். யாராவது மதியமாக எழுத போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிளாஸஸ் தேவைப்படுதுன்னா, ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்படுதுன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகேவா? தன்யவாத்.